Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான பவர் ஹவுஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, உண்மையிலேயே இது பவர் ஹவுஸ் ரெசிபி தான். ஏன்னா இதில் நம்ம உடலுக்கு தேவையான எல்லா விதமான விட்டமின்ஸ், மினரல்ஸ், என்சைம்ஸ் போன்ற எல்லாமே இதிலேருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வச்சு தான் நாம் இன்றைக்கி ஒரு ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். அதாவது பொரியல். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நான் எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நமக்கு வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இது கூட 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பெரிய தக்காளி தான் நீங்கள் 1 ஆட் பண்ணால் சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி எடுத்து ரொம்ப சின்ன தக்காளி, ஸோ 2 எடுத்துருக்கேன். தக்காளி வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்துருக்க முளைக்கட்டிய பயிர் பார்க்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்குது வெள்ளை கொண்டை கடலை தான். இதான் முளைக்கட்டி எடுத்திருக்கேன். இது 1.5 கப் அளவுக்கு இருக்கும். இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கிற முளைக்கட்டிய பயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பச்சை பயிருக்கு முளை கட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை முளை கட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 நிமிஷம் வதக்கின பிறகு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். இது கலரிங் நல்லா கொடுக்கும், பட் காரம் குறைவாக இருக்கும். உங்கள் வீட்டில் எந்த மிளகாய்த்தூள் அவைலபிளாக இருக்கோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பவும் நம்ம ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோடய வதங்கி வரட்டும். 2 மினிட்ஸ் நல்லா நம்ம வதக்கின பிறகு இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஏன்னா ஸ்ப்ரவுட்ஸ் நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த ஸ்டீம்லேயே நமக்கு நல்லா வெந்து வந்துடும். பெரியவங்களா இருந்தால் 50% வேக வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சின்ன பிள்ளைங்க அப்படி சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம முழுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 தேங்காய் பதை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம மூடி எடுத்த பிறகு உடனே இதெல்லாம் ஆட் பண்ணாமல் ஒரு நிமிஷம் அளவுக்கு நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சோம்பும் தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அப்படியே வதக்கி விடுங்க. நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகிடும். இப்போ நம்மளோட ஸ்ப்ரவுட்ஸ் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இறக்குற ஸ்டேஜில் கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்ப்ரவுட்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்த்தியான ஸ்ப்ரவுட்ஸ் நம்முடைய கண் பார்வைக்கு நல்லது, டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்பவும் நல்லது. அதே போல் எல்லா என்சைம்ஸோடும் பவர் ஹவுஸாக இது இருக்குது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிற தொட்டு நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவும் நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. அதே போல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி. ஸோ இது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்ல எனர்ஜி கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு வெயிட் கூடாது, வெயிட் லாஸ் நல்லா பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி. பெண்களுக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது போல் நம்ம உடலுக்கு தேவையான எல்லாமே இதில் கிடைக்கிறதோடு தான் இது ஒரு பவர் ஹவுஸ் ரெசிபி நான் சொன்னேன். ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.